இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து 7வது நாள். ஓகேங்களா? 7வது நாள் கிளாஸ். இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து எங்க காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா பேசிக், அதாவது டெய்லரிங் கத்துக்க போறோம் அப்படின்னாலே எங்களை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பெடல் மட்டுமே அமுத்த வைப்பாங்க. பெடல் மட்டும் அமுத்த வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெடல்ல ஒரு நூல் போட்டு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வெறும் பேப்பர்ல தைக்க வைப்பாங்க. பேப்பர்ல தைக்க வச்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு 3 நாள் போகும். வேஸ்ட் கிளாத்ல அது ஒரு 3 நாள் போகும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் இந்த மிஷின்ல விசையே பண்ணுவாங்க. கிளாஸ்க்கே போக மாட்டாங்க. அதாவது 6 மாசம் எங்களுக்கு வந்து பேசிக் கிளாஸ் மட்டும் 6 மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது வந்து எங்க காலம் 70s 80s அந்த கிட்ஸ் காலத்துல அந்த மாதிரி ப்ரொசீஜர். ஓகேங்களா? அப்புறம் அடுத்தடுத்து நான் கிளாஸ் வயசுக்குள்ளே இருக்கிற போதே கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் எங்க அம்மா வீட்டுல இருந்து, கல்யாணத்துக்கு முன்னாடியே. அப்ப பாத்தீங்கன்னா அது வந்து நாங்க 6 மாசம் இருக்கிறத 4 மாசமா நான் கம்மி பண்ணேன். அப்படியே படிப்படியே இப்ப கம்மி ஆயிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா 3 நாள்ல பேசிக் சொல்லி கொடுக்குற நாள், ஒரே நாள்ல டெய்லரிங் பிளவுஸே சொல்லி கொடுக்குற நாள், அப்படி ரொம்ப ஃபாஸ்டா மூவிங் ஆகுது. எப்படி குழந்தைகள்லாம் எப்படி உள்ளே டெலிவரி ஆகி வெளியில் வந்துடும், மொபைலை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மொபைலை டச் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு ஸ்பீடான யுகத்துல நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? ஆனா இப்ப என்னோட மெத்தேடு உங்களுக்கு இப்ப என்னோட சேனலை இப்ப விரும்பி பேசிக் பார்த்துட்டு இருக்கிற நல்ல உள்ளங்களுக்காக சொல்றேமா, நீங்க என்னோட ஸ்டூடெண்டாவே மாறிட்டீங்க. எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. போன வீடியோல நான் கொஞ்சம் மன ஆதங்கத்துல பேசுனது, நீங்க அதுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இப்ப உங்களுக்கு நான் நேரடியாக நான் உங்களை பார்த்து பேசுற மாதிரி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளவுஸ் தைக்க போறீங்க. ஓகேங்களா? நார்மல் பிளவுஸ், லைனிங் பிளவுஸ், பேட்ச் ஒர்க். ஓகேங்களா? இதை தைக்கிறதுக்கு தேவையான ஸ்டிச்சிங் மட்டும் தான் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல இருந்தே பெடல் எப்படி அமுத்தணும், எப்படி பண்ணணும், ஆயில் விடுறது, நூல் எப்படி கோர்த்துக்கணும், எப்படி முதல் எடுத்தோன்னே எப்படி டேர்னிங் திரும்பி அடிக்கணும், பேப்பர்ல தைக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா துணியில் எப்படி தைச்சு எடுக்கிறது, அப்புறம் அது ஸ்ட்ரெயிட்டா எப்படி தைக்கிறது, தையல என்னென்ன வெரைட்டி, ஸ்ட்ரெயிட்டா எப்படி தைக்கணும், அந்த தையலை வந்து எப்படி கார்னர் திருப்பி அடிக்கணுங்கிற கர்ச்சிப் மெத்தேடு, தலகாணி ஒரு மெத்தேட் அடிச்சுட்டு. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா எப்படி ஆல்மோஸ்ட் இப்ப நீங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் ஆயிருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தையல் எப்படி பிரியாம நெளிவு சுழிவு இல்லாம பர்ஃபெக்டா அந்த தண்டவாள ரோடு மாதிரி அடிக்கணுங்கிற கத்திருப்பீங்க. ஓகேங்களா? உண்மைதான், அது அழகா கத்திருப்பீங்க. இப்ப வந்து வளைவுகளை, அதாவது நெக் பேட்டர்ன், இப்ப பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியும் ஸ்ட்ரெயிட்டான தையல் தான். ஓகேங்களா? அதை நீங்க நீட்டா கத்திருப்பீங்க. தலகாணி வர கர்ச்சிப்லயே நீங்க நிச்சயமா கத்திருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்ததை வந்து பெண்டு, அதாவது வளைவு நெளிவா தைக்கிறது என்னன்னா பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி. ஓகேங்களா? கழுத்து பகுதியை தைக்கிறதுக்கு பழகணும். அது என்ன தைச்சு பழகணும்னா, அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன் பாத்தீங்களா, ஜிமிஸ்ல ஒரு 3 வெரைட்டி சொல்லி கொடுப்பாங்க. இப்ப சாதா ஜிமிஸ்னா கீழே சுருக்கு வராம நார்மலா நம்ம வந்து பாடி மாதிரி போடுவோம் தெரியுங்களா, அதாவது இதுல இன்னர் போடுவோம் தெரியுங்களா, சுடிதார்ல நைட்டிஸ்ல இன்னர் போடுவோம்ல, அதாவது கை இல்லாம ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் போடுவோம். அதுதான் முதல் ஜிமிஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிமிஸ்ல குழந்தைகளுக்கு கிட்ஸுக்காக இங்க மட்டும் சுருக்கு வரும், சைட்ல மட்டும் சுருக்கு வரும், அப்ப உள்ள போற இன்னர் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி 2வது மாடல். 3வது மாடலுங்கிறது சுருக்கா வச்சு தைக்கிறது. அந்த மாடல் வந்து இப்போ குழந்தைங்க வந்து யூனிஃபார்ம் போடுவாங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுறதுக்கு அந்த ஜிமிஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட்டுப்பாவோட ஜாக்கெட் போடுறதுக்கு அந்த ஜிமிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த சின்ன சின்ன விஷயத்தில நம்ம கற்றுக் கொடுக்காம அது எல்லாம் ஒரே ஜிமிஸ்ல நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? அதாவது சுருக்கு வச்ச ஜிமிஸ் இப்போ சொல்லி கொடுக்க போறோம். ஓகேங்களா? நார்மலா அதாவது பட்டுப்பாவடைக்கு நம்ம இப்ப எங்க வீட்டுல குழந்தைகள் இல்லை, குழந்தைய போடுற வயசுல எங்க வீட்டுல வயசு பிள்ளைகள் யாரும் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய சைஸ் எடுத்துக்கங்க. உங்களோட இன்னரோட பெரிய சைஸ் எடுத்து உங்களுக்கு நீங்களே ஒரு ஜிமிஸ், பெரிய சைஸ் ஜிமிஸ் தைச்சு நைட்டிக்குள்ள போட்டுக்கங்க. ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி போடுறீங்கன்னா லாங் ஃப்ராக் குள்ளே போடலாம். நானே என்னோட ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி ஒன்று இருக்கு, ஆனால் சுடிதார் தான். ஓகேங்களா? சுடிதாரும் ஓப்பன் கிடையாது, லாங்கா முட்டி வரைக்கும் கீழேயே இருக்கும். அப்ப நான் வந்து எனக்கு ஒரு ஜிமிஸ் தான் தைச்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப லைட் பீச் கலர். அந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள பனியன் போட்டாலும் தெரியுது. அதே மாதிரி அது லைனிங் கொடுக்கல, அது ரெடிமேடா வாங்கினது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கு லாங் ஜிமிஸ் மாதிரி என்ற சைஸ் கொண்டு தைச்சு வச்சிருக்கிறேன். அதை போட்டுட்டு அதை போட்டா பாக்குறதுக்கு லைனிங் கொடுத்த மெத்தேட் இருக்கும், ரொம்பவே அழகா இருக்கும். ஓகேங்களா? அந்த மெத்தேட் இப்ப நான் சொல்லி கொடுக்க போறேன். இப்போ
பேசிக், அதாவது பிளவுஸ் தைக்கக்கூடிய விஷயத்துக்கு இப்போ உங்களுக்கெல்லாம் அநேகமாக ஆர்வமாக இருப்பீங்க. எப்போ நான் பிளவுஸ் தைக்கலாம், எப்போ தைக்கலன்னா இப்போ தைச்சலாம். நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஜிமிஸ் சொல்லித்தரேன். இந்த ஜிமிஸ் படித்தாலே பர்ஃபெக்டாக ஒரு 3 ஜிமிஸ் 4 ஜிமிஸ் தைங்க. ஓகேங்களா? 4 தைச்சிட்டாலே நீங்கள் ப்ளவுஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே ப்ளவுஸ் கட்டிங், நம்மளோட சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் இருக்கும். நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இதுக்கு அடுத்தது, அதாவது ஜிமிஸ்க்கு அடுத்தது நார்மல் ப்ளவுஸு, ப்ளவுஸ் கட்டிங் அந்த மாதிரி வர்ற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி சுடிதார் கட்டிங்கும் வந்துடும், அதையுமே உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு நீங்கள் இவ்வளோதான். அதாவது நீங்கள் வந்து பேசிக் படிச்சாச்சு. ஓகேங்களா? ரொம்ப வளவளன்னு கண்டதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை வந்து கொண்டு போய் அப்புறம் கொண்டு போய் ப்ளவுஸுக்கு போகிறதுக்கு இந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டாலே ஈஸி மெத்தடு. ஒரு வாரம் 10 நாள்லயே நீங்கள் இதை கற்றுக்கிட்டாலே தாராளமாக ப்ளவுஸ் தைக்கலாம். நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன், கட்டிங் என்ன முறைன்னு சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு அதுலேயே புரிஞ்சிடும். ஓகேங்களா? இதை படிச்சுட்டு நீங்கள் தாராளமாக ப்ளவுஸுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இனி நம்மளோட சேனல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ஒர்க்கு, ஹேண்டு டிசைனு, இந்த மாதிரி டிசைனுகள்லாம் நம்மகிட்ட சேனலில் வரும். நீங்கள் இதே ஆதரவை அதுக்கு கொடுங்க, நல்லா பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை மேலும் மேலும் என்ன வேணும், எந்த மாதிரி மெத்தேடெல்லாம் வேணுங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ நான் போட்டுருவேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கட்டிங் வீடியோக்கு போகலாம். இப்போ வந்துமா ஜிமிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உள்ள வந்து போடுற ஐட்டம். அது வந்து ஒரு சில சின்ன குட்டி பார்ப்பாங்க, 1 வயசு 2 வயசுக்குள்ள இருக்கிற, 2 வயசு ஒரு 3 வயசு 3.5 வயசுங்கிற குழந்தைங்க, தவந்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு சும்மா எப்பவுமே ஃப்ராக் எல்லாம் போடாம இந்த மாதிரி ஜிமிஸ் நல்லா குட்டி குட்டியா ஒரு கலர் கலரா காட்டன்ல எடுத்து தைச்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தைங்க வீட்டுல போட்டுன்னா அவங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். உங்களுக்கு துவைக்கிறதுக்காகட்டும் எதுனாலும் அவங்க கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் தைச்சு காட்டுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது காட்டன்ல என்கிட்ட துணி கிடையாது. ஓகேங்களா? அதோ சமயத்துல எங்க வீட்டுல குட்டி குழந்தைங்க, சின்ன பெண் குழந்தைகளே யாரும் கிடையாது. அதனால நான் பார்த்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல உங்களுக்கு சின்ன மாடலுக்காக, ஓகேங்களா, இதை நான் குட்டியா நான் தைச்சு காட்டுறேன். அளவு இல்லை என்கிட்ட, சும்மா நானா காமனான ஒரு குட்டி அளவு போட்டு தைச்சு காட்டுறேன். நீங்க வந்து அளவுகள் போட்டு நான் எந்த மெத்தட் அளவு போடுறேன்னு சொல்லிடுறேன். அந்த மெத்தட்ல நீங்க அளவுகள் போட்டு நீங்க தைச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற குட்டி பாப்பாங்கள இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் தைச்சு கொடுங்க. குட்டி பாப்பா இல்லைன்னாலும் ஒரு ஏஜான பாப்பாங்கள் இருந்தாலும் கூட நீங்க அவங்களுக்கு ஃபுல் ஃப்ராக்குக்கெல்லாம் இப்ப வர்ற துணியெல்லாம் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ள லைனிங் வைக்கிறது கிடையாது. அதாவது ஓப்பன் இல்லாத அம்பர்லா கட்டிங்ல வர்ற கவுன்ஸ் மாதிரி எல்லாம் டாப்ல இருக்குது பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்து ஜிமிஸ் துணி லைனிங் கொடுக்கறது இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மெட்டீரியல் அதே கலர்ல துணி வாங்கி நீங்க இந்த மாதிரி ஜிமிஸ் மெத்தட் தைச்சு கூட அதை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு போடலாம். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்குமே சொல்றேன் பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு குழந்தைக்கு ஜிமிஸ் தைக்க போறீங்கன்னா முதல்ல அந்த குழந்தையோட உடம்பளவு பார்த்துக்குங்க. உடம்பளவு எதுவோ அதை பார்த்து அதை விட 1 இன்ச்சு ஜாஸ்தியா வச்சுக்கோங்க. நான் வந்து இருக்கிற அளவு அப்படியே விடுறேன். ஓகேங்களா? வேஸ்ட் ஆயிடுச்சு சொல்லி போட்டு இது பாருங்க, சைடு வந்து எனக்கு 10 இருக்குது. அந்த 10 4 போட்டுருக்குற பாருங்க, 4, அதாவது ஃப்ரண்ட் பேக் வர்ற மாதிரி போட்டிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ல இருந்து இந்த கீழே எந்த அளவு வருதுன்னு பார்க்கணும். இந்த ஷோல்டர்ல இருந்து அந்த குழந்தையோட மார்புல இருந்து கீழே எவ்வளவு வரணும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு சிலர் வந்து மேல இருந்து மார்புக்கு கீழே இந்த இடத்துக்கு இது வரைக்கும் வயிற்றோட பாதி வர்ற வரைக்கும் அளந்துக்கலாம். ஜிமிஸ்ங்கிறது அந்த அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தான் சுருக்கு வந்து அங்கிருந்து முட்டி வரைக்கும் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி போட்டுக்கு நீட்டா இருக்கு குழந்தைகளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உயரத்தை மட்டும் நான் அளந்துக்கு சும்மா கெஸ்ஸில் போடுறேம்மா நான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 8 வச்சிருக்கிறேன். அதாவது 1/2 இன்ச்சு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு, அதாவது உள்ளே போகிற மாதிரின்னு. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 இன்ச். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு குறிச்சுக்கிறேன். இதுதான் என்னோட அளவு. அப்போ அதே மாதிரி இங்கிருந்து 2 வச்சுக்கிறேம்மா. அதாவது சைடில் இருந்து 2 வைக்கிறேங்க. 2 வச்சுக்கிறேன். குழந்தை சின்ன பாப்பான்னு கட்டி 2 வச்சு இது ஃபர்ஸ்ட் அளவு, பக்கத்தில் செகண்ட் அளவு. ஓகேங்களா? வச்சுக்கிட்டேன். இங்கிருந்து அதாவது ஜிமிஸுங்கிற போது ஷோல்டர் நல்லா பட்டையாக கொடுத்தீங்கன்னா தான் அது நிற்கும் குழந்தைகளுக்கு, இல்லைன்னா வளைஞ்சு கீழே வந்துடும். அதனால் 2.5, சின்ன குழந்தைக்கு நான் 2.5 கொடுக்குறேம்மா. பெரியவங்களுக்கு தான் 2.5, சின்ன குழந்தைக்கு நான் 2.5 கொடுத்துட்றேன். இப்போ 2.5 கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் ஷோல்டர் மேலே கோடு போட்டேன். ஓகேங்களா? இது முடிஞ்சு. நெக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கீழே லோவாக கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க போடுற ஜிமிஸ் வந்து வெளியில் இருக்கிற நல்ல துணிகளுக்கு மேலே தெரியக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுறேங்க, ஒரு 3.5 கொடுக்குறேன். ஓகேங்களா? 3.5க்கு ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் வச்சுக்கிறேன். 3.5க்கு ஃபஸ்ட்டு செகண்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதையே ரவுண்டாக கழுத்து ரவுண்டு கட்டிங். ஓகேங்களா? வரைஞ்சிக்கிட்டேன். ஓகேங்களா? இங்கிருந்து ஒரு 4.5 கொடுக்குறேங்க. ஒரு 4.5க்கு ஒரு புள்ளி வைக்கிறேன்.
ஓகேங்களா. புள்ளி வச்சுட்டு இந்த 4.5லிருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 8க்கு ஒரு புள்ளி வைக்கிறேன். 8லிருந்து ஃபஸ்ட்டு 8க்கு மேலே ½ செகண்டுக்கு. ஓகேங்களா. இப்படி கோடு போட்டதுக்கப்புறம் இந்த செகண்ட்லேருந்து இப்படி ஒரு கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமிஸோட மேல் பாடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேல் பாடி கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. கீழே ஏதாவது பிசு இருந்துன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா. எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு கழுத்தையும் ஒரே கழுத்தாக நான் வெட்டுறேன். சரிங்களா. முன்ன பின்னெல்லாம் இருக்க வேண்டாம். வெட்டியாச்சு. இந்த பகுதியுமே நான் அழகாக கை வெட்டி எடுத்துக்கிறேன். நான் நாச்சு கட் பண்ணிட்டேங்க. நாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாரு இவ்வளோ இருக்குது. இத்தச்சோடு வேண்டாம், நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கு குழந்தைக்குன்னா இவ்வளோதான் வரும். ஓகேங்களா. இப்போ நான் 2 அணை கட் பண்ணியாச்சு. இதோட கீழ் பார்ட்டை ஓகேங்களா. கீழ் பார்ட்டு எப்படி கட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலே குழந்தைக்கு நல்லா ஃப்ரீயாக விடணும். அதாவது ஃப்ரீயாக விடணும். ஓகேங்களா. அது ஃப்ரீயாக விடுறதுக்கு இடுப்பளவு அளந்துக்கணும். இப்போ இடுப்பளவு வந்து ஒரு 10 மடிச்சு போட்டால் 10 இருக்குது, 20 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இப்படி சுற்று வந்தோன்னா 20 இருக்குது குழந்தைக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுவே 4 மடங்கு, அதாவது ஒரு பட்டுப்பாவடே தைக்கிறீங்கன்னா ஒரு 4 மடங்கு போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஜிமிஸ் தான் தைக்க போகிறோம். அப்போ ஜிமிஸ்க்குன்னா ரொம்ப பட்டையெல்லாம் வைக்க வேண்டாம். அங்கே ஒரு அங்கங்கே சின்ன சுருக்கு மட்டும் வச்சா போகுது. அதுக்கு நீங்கள் ரொம்ப ஓவராக துணி விட வேண்டாம். இப்போ 20ன்னு வச்சுக்கங்களேன், 80 விடுங்க. ஒரு 2 மடங்கு ஜாஸ்தி விடுங்க. 80 விட்டு சுருக்கு அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல மட்டும் வச்சா போதும் ஜிமிஸ்க்கு. இதே பட்டு பாவாடைன்னா ஒரு உடம்போட அளவு ஒரு அளவு இருக்குன்னா அதை விட 3 மடங்கு ஜாஸ்தியாக விட்டாதான் நல்லா பட்டையாக சுருக்கு வைக்க முடியும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பாப்பாவுக்கு இடுப்பு காலோட உயரம் வந்து ஒரு குட்டி உயரம் மட்டும் கொடுக்குறேன். இப்போ இங்கேருந்து பார்த்துக்கங்க, இந்த உயரம் மட்டும் போதும். ஓகேங்களா. இப்போ 9 இன்ச் கொடுக்குறேன். ஓகேங்களா. 9 இன்ச்னா இந்த 9 இன்ச் பார்த்து நான் 2 விதமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சுருக்குக்கு கொஞ்சம். ஓகேங்களா. கீழே மடிச்சடிக்கணும், அதுக்காக துணி விட்டுருக்கிறேன். இதை நான் யூஸ் பண்ண போகிறது இல்லைம்மா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா சுருக்கு வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 பார்ட்டாக இருக்குது. இது சுருக்கு வச்சு காட்ட போகிறேன். இப்போ இதோட முடிஞ்சிருமானா இல்லைம்மா, இதுக்கு வந்து கழுத்துக்கு கிராஸ் கட்டிங் வெட்டணும். ஓகேங்களா. கழுத்து கிராஸ் கட்டிங் வந்து எப்படி வெட்டணும்னா, இது கிராஸ் கட்டிங் கொடுக்குறது நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ ப்ளவுஸில் வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து கிராஸ் கட்டிங் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த ஜிமிஸ் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. கிராஸ் கட்டிங்னா நேராக தைக்கிறது இல்லாமல் கிராஸாக தைக்கணும். இப்போது நீங்கள் ஒரு துணியை வந்து நேராக இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது எந்த ஒரு வளைவு நெளிவு கொடுக்காது. அதுவே ஒரு கிராஸ் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரு ஜவ்வு மெத்தடு வரும். அதான் கிராஸ் கட்டிங். ஓகேங்களா. இப்போ நேராக கட் பண்ணோம்னா கழுத்துக்கு நம்ம வைக்க முடியாது. இப்போ நான் இது கிராஸாக கட் பண்ணி இந்த பீஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா. 2 கழுத்துக்கு அப்புறம் கைக்கு. ஓகேங்களா. எப்படி தைக்கணும் உங்களுக்கு முறை சொல்லி தந்துடுறேன். இதே மெத்தடு தாமல் ப்ளவுஸுக்கு வரும். ஓகேங்களா. ப்ளவுஸுக்கு ஒன்றும் வித்தியாசமாக வராது. இப்போ நான் 2 கழுத்துக்கு கைக்கு வெட்டிக்கிறேன். 10லேன்னா என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் வெட்டிக்கலாம். ஓகேங்களா. நார்மல் சாதா ப்ளவுஸ், அதாவது அம்பர் 2x2 சில்க் காட்டன், இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் லைனிங் கொடுக்காம தைக்கிற பாட்டிங்களுக்கு நம்மளே ஒரு சில சாரீகளுக்கெல்லாம் அந்த மாதிரி தைப்போம். அது தைச்சா கிராஸ் கட்டிங் கழுத்து கொடுப்போம். அந்த கிராஸ் கட்டிங் தான் இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி தந்துடுற பாருங்க. இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கணும். ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட்டாக நார்மலான ஸ்டிச்சிங்கில் வச்சு அடிச்சுக்கணும். இதுவே ஜாயிண்ட்டில் எப்படி போடணும்னா, கழுத்தோட ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே இங்கேருந்து இப்படி வச்சுக்கணுமா. ஓகேங்களா. நல்லா பார்த்துக்குங்க. இப்படி நேராக கொண்டு வந்து இப்படி திருப்பி வச்சு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து, இது வேறு மெத்தடில் அடிக்கலாம். அந்த மெத்தட் சொன்னோம்னா கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அந்த மெத்தட் சொல்லலை. ஓகேங்களா. ஒரு எக்ஸ்ட்ராவே அடித்து வச்சுக்கலாம். இது வேஸ்ட்டு தான் எப்படி இந்த துணி. அப்போ அது எக்ஸ்ட்ரா அடித்து வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா. இப்போ இதுவே நல்லா நம்ம அடிச்சிட்டோம். இதை கட் பண்ணி வச்சிடலாம். மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம்.
நீங்கள் இதை நல்லா நீங்கள் இந்த ஜிமிஸவே ட்ரைனிங் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு கழுத்து மாடலில் துணிகளை கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதுகளை தைச்சு ட்ரைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி வரணும், சமமாக இருக்கணும். இது பெருசாக ரொம்பவே பெருசாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் கூட உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்லி கொடுத்தேன். முதல் எடுத்துனே 1 இன்ச்சில் கட் பண்ணி தேய்ங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் திருப்புற போது தப்பு பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் கொஞ்சம் பெருசாகவே பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு தைச்சு காட்டுறேன். கழுத்து பீஸு. ஓகேங்களா? இது பெருசாக தான் இருக்குதுமா. இத்தச்சோடு கட் பண்ணக்கூடாது. ப்ளவுஸ் பிட்டில் 1 இன்ச்சுக்கு தான் இருக்கணும். அது கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேராக அடிச்சிருக்கிறேன். இந்த கெட்ட பகுதி இருக்குது பாருங்க, அது இதை உள் பக்கமாக வச்சுட்டு இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். ஓகேங்களா? 2ஆக மடிச்சுட்டு இங்கே பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஜவ்வு மாதிரி நல்லா அந்த கிராஸ் கட்டிங் நல்லா வளைஞ்சு கொடுக்குது. இப்போ முதல்ல கழுத்து நான் உங்களுக்கு எப்படி தைக்கணுங்கிற மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இப்போ நாம மடிச்சதுக்கு அப்புறம் 1 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? இந்த 1 இன்ச்சை 1/2 இன்ச்சில் தைக்கணும். ஓகேங்களா? மேலிருந்து இப்படி பிடிச்சிக்கணும். கரெக்டாக 3 துணி சமமாக இருக்கணும். அடி இருக்கிற உங்களுடைய மெயின் பார்ட்டோட நெக் பகுதியுமே இந்த துணியை 2ஆக மடிச்சதுமே 3 துணி மொத்தம் 3 துணி சமமாக இருக்கணும். மேலிருந்து 1/2 இன்ச்சுக்கு. ஓகேங்களா? 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் நேராக கொண்டு வாங்க. பொறுமையாக தைங்க, அவசரப்பட வேண்டாம். ஏன்னா கழுத்து பகுதி தைக்கிற போது பொறுமையாக தைக்கணும். அதே மாதிரி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இழுக்க வேண்டாம். இந்த நெக்லோட கீழ்ப்பகுதி வரும்போது நல்லா அந்த வளைவு நெளிவில் அப்படியே துணியை வச்சு, ஏன்னா இது கிராஸ் கட்டிங் கட்டி நீங்கள் எங்கேயும் சுருக்கு மாதிரிலாம் வைக்கவே வேண்டாம். கரெக்டாக இப்படியே கொண்டு வாங்க. 3 துணி ஒரே முட்டை இருக்கணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்படி லைட்டாக கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சையும் நோட் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் 3 துணி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். நீங்கள் கரெக்டாக இங்கே மேலே கொண்டு வந்து 3 துணி சமமாக வச்சு இப்போ நான் அடிச்சிட்டேன். ஓகேங்களா? அடித்ததுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா. இப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நல்லா கிராஸ் கட்டிங் கொடுத்துருக்குறீங்களா, அடிப்பகுதியில் இருக்கிற துணியை 3 துணியுமே நல்லா அந்த தையல் வரைக்கும் எட்ஜு வரைக்கும் கட் பண்ணி விடுறீங்க. மேலே இருக்கிற துணி கட் பண்ணிடாதீங்கம்மா, கீழே இருக்கிற துணி தான் கட் பண்ணணும். நல்லா கீழே வரைக்கும் கட் பண்ணி விடுக்குறீங்க. இதான் இங்கே வருங்க, இங்கே கட் பண்ணி விட்றீங்க, இங்கே கட் பண்ணி விட்றீங்க. நல்லா பார்த்துக்கினா எங்கே கட் பண்ணியிருக்கிறேன்னு, மேலே இருக்கிற துணி கட் பண்ணல, கீழே இருக்கிற துணி தான் கட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை இப்படி மடித்து வச்சு இங்கே எட்ஜில் மேலே ஒரு அடி போடுறீங்க. ஓகேங்களா? விரித்து வச்சு தையல் போடுறேம்மா. நான் இந்த தையலை விரித்து வச்சு போட்டதுக்கு அப்புறமா இந்த துணியை அப்படியே திருப்பி இந்த எட்ஜில் ஒரு அடி. இந்த தையல்ல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்பதான் கழுத்தோட ஃபினிஷிங் நீட்டா வரும். ஃபுல்லா அடிச்சுட்டேன். இப்போ இன்னொரு தையல், ரெட்ரோல் தையல் போடணும் உங்களுக்கு. அப்போ போட்டால் தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக் தைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே கிராஸ் பீஸை வச்சு உங்களுக்கு கையை நான் தைச்சு காட்ட போகிறேன். ஓகேங்களா? இப்போ கை வந்து அதே மாதிரி ஏதாவது இது ஜிமிஸ் மெத்தடுன்னு கட்டி இதுவே கைக்கு அதே மாதிரி கிராஸை சைடில் இருந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கேயும் 3 துணியை கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் 3ஐயும் சமமாக வச்சு தைச்சாதான் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். 1/2 இன்ச்சுக்கு. ஓகேங்களா? அதே 1/2 இன்ச்சுக்கு இங்கேயும் வச்சு மேலிருந்து முதல் கை வந்து மேலிருந்து கீழே வரணும். ஓகேங்களா? 2வது கை கீழே இருந்து மேலே வரணும். அது எப்படி தைக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள். இப்போ நம்ம தைச்சாச்சு. இந்த பக்கம் இப்படி தைச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வேணால் வெட்டி விட்டுக்கு. கொஞ்சம் வெட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக கிடக்கும். வெட்டி விட்டதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற அந்த கிராஸை அதையும் வெட்டி விடணும். அது வெட்டி விட்டால் தான் உங்களுக்கு திருப்பி தைச்சா ஃபினிஷிங் நீட்டாக வரும். இல்லைன்னா நீட்டாக வராது.
ஓகேங்களா. இது போட போட கழுத்தெல்லாம் நல்லா அமுந்துக்கும். ஓகேங்களா. இது இப்படி திருப்பி வச்சு இப்படி உருட்டின மாதிரி ஒரு நல்ல பட்டையை வச்சு ரெட்ரோல் அடி போட்டுறணும். ஓகேங்களா. முதல் அடி அடிச்சாச்சு. ரெண்டாவது அடி எப்பவுமே எல்லா இந்த ஜிமிஸோட மெத்தட்ல ஃபுல்லா 2 அடி அடிச்சுக்கணும். ஓகேங்களா. ரெண்டாவது அடி அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வந்தீங்களா மேல இருந்து, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வரணும். ஓகேங்களா. அதே மெத்தட்ல கீழே இருந்து வந்தால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இது கீழே இருந்து தான் வரணும், மேலேருந்து வரக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நான் தைச்சு காட்டிடுறேங்க. என்ன தைச்சுட்டு வீடியோ லென்த்தாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஜிமிஸ் ஆல்மோஸ்ட் கை 2 பக்கம் முடிச்சாச்சு, கழுத்து முடிச்சாச்சு. ஷோல்டர் 2 அட்டாச் பண்ணுற பாருங்க. ஷோல்டர் 2 சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல டாட் அடிச்சுக்கணும். அப்புறம் இந்த ஷோல்டரு இந்த இடத்துல சமமாக வச்சுட்டு டாட் அடிச்ச மாதிரி 2 அடி அடிச்சுக்கங்க. ஓகேங்களா. இப்போ நான் அடிச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெட்டி பிசுறில் தெரியாத மாதிரி வெட்டி எடுத்துக்கங்க. எடுத்ததுக்கப்புறம் ஜிமிஸோட உடம்பு பகுதி கொண்டோம். உடம்பு பகுதி உங்கள் பாப்பாவுக்கு எந்த அளவோ அந்த அளவு வைங்க. ஓகேங்களா. இது நான் சும்மா உங்களுக்கு மாடல் தைக்கிறங்காட்டி நான் ஒரு கெஸ்ஸில் இப்படி கரெக்டாக முதல்ல உடம்பு அடிச்சிருங்க. ஓகேங்களா. உடம்பு பீஸை அடிச்சிருங்க. அடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இடுப்பு பகுதி அடிக்கணும். ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்பு பகுதியோட அளவுக்கு தான் நம்ம இடுப்பு பகுதியோட சுருக்க வைக்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் ஒரு அடி மட்டும் அடிச்சிருக்கிறேன். நீங்களும் ஒரு அடி அடிக்காதீங்க, நீங்கள் 2 அடி அடிச்சுங்க. ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா இது பிரித்து வச்சுக்கங்க. திருப்பி வைக்கலாம், இல்லை இப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு நான் அடிச்சுட்டேன் ஒரு பாப்பாவுக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறமா நாம இப்போ என்ன பண்ணணும், இந்த கீழ்பாட்டத்துக்கு தேவையான சுருக்கு வைக்க போகிறோம். அது 2 துணி நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது 2 ஜாயின் போட்டுக்கலாம் முதல்ல. ஓகேங்களா. ஜாயின் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா சைடு அடிச்சுக்கணுமா. சைடு 2 துணியாகனா அடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடிச்சு வச்சுட்டு கீழே நீங்கள் நல்லா மடிச்சு நீட்டாக அடிச்சுக்கணும். ஓகேங்களா. கீழே நல்லா மடிச்சு அடிச்சதுக்கு அப்புறமா நான் கீழே அடிக்கல, கீழே ஜிக்ஸாக் மிஷின் இருந்துன்னா ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு நல்லா மடிச்சு அடிக்கணும். ஏன்னா 1 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருக்குறோம். ஓகேங்களா. இப்போ நாம சுருக்கு வைக்க போறோம். பாவாடையில எப்படி சுருக்கு வைக்கிறதுனா மேலேருந்து இப்படி துணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் இதை நம்ம நீடிலையும் வைக்கலாமா. உங்களுக்கு நீடில வச்சா சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. நான் கையிலேயே எடுத்து வச்சு காட்டுற பாருங்க. இப்படிதான் எடுக்கணும். ஒரே மாதிரி எடுத்து வைக்கணும். சுருக்கு வைக்கிறதுங்கிறது ஒரே மாதிரி இருக்கணும். இது ஜிமிஸ்மா இந்த அளவு பட்டை வராது, உங்களுக்காக காட்டுறேன். ஓகேங்களா. இந்த அளவு குட்டி குட்டியா வச்ச போது நான் இப்போ லென்த்தாவே வச்சிருக்கிறேன். இந்த அளவு பட்டை ஜிமிஸ்க்கு வராது, உங்களுக்கு நான் சும்மா வச்சு காட்டுறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபுல்லா நீங்க சுருக்கு வச்சுக்கணும். இந்த அளவெல்லாம் பட்டை வைக்க கூடாதுங்க. ஏன்னா பட்டு பாவாடைக்கு தான் இந்த அளவு பட்டை வைப்பாங்க. நான் இந்த அளவு பட்டை வச்சிருக்கிறேன். தைச்சிட்டு அழகா கியூட்டா இருக்குது தைச்சிட்டுங்க. இதை பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெண்டு இதையுமே ஜாயின் பண்ண இடம் பிசுறு. ஓகேங்களா. இந்த பக்கத்திலே இப்படி மடிச்சு இதை பக்கத்தை இப்படி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே தைச்சிருக்கிறீங்க பார்த்தீங்களா, அது இதுதான் உடம்போட அளவு. இந்த உடம்போட அளவு கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பகுதியில் அடிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியில் இது அடிச்சுட்டேன். அடிச்சதுக்கு அப்புறமா இது நல்ல பக்கமாக திருப்பிக்கணும். ஓகேங்களா. நல்ல பக்கமாக திருப்பிட்டு இங்கே பாருங்க, இது நல்ல பக்கமாக திருப்பி இருக்கிறேன். இது கெட்ட பக்கம் தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த பக்கம் கழுத்து வழியே உள்ள விடணும். கழுத்து பக்கம் வழியே உள்ள விடணும். உள்ள விட்டு இந்த பீஸை கரெக்டாக இங்கே இடுப்புக்கு கரெக்டாக வைக்கும். கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு விடணும். ஓகேங்களா. இப்போ வச்சுட்டு இப்படியே ரவுண்டு ஷேப்பில் இது அடிக்கணும். சைடு ஓப்பனாக அதே மாதிரி அடிச்சுட்டு இங்கே பாருங்க
நான் எப்படி அடிக்கிறேன் பாருங்கள். 1/2 இன்ச் கொடுத்துடணும். அந்த 1/2 இன்ச்லேயே அடிச்சுட்டு வரணும். இதுதான் பாவாடை பட்டு பாவாடை தைக்கிற மெத்தேடுங்க, ஜிமிஸ் தைக்கிற மெத்தேடு. ஓகேங்களா? இந்த மெத்தேடில் தைச்சா பிழை வராது, நீட்டாக வந்துடும், பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு. வெட்டின பீஸு கரெக்டாகிடுச்சு. இது வந்து நான் ஒரு மாடல் தான் தைக்கிறேன். நீங்கள் ஒரு பாப்பா போடுற மாதிரியே தைச்சிருக்கிறேன். ஓகேங்களா? சும்மா ஒரு கெஸ்ட்ல. ஓகேங்களா? இதுதான் ஜிமிஸோட மாடல். இந்த மாடல்ல உங்களுக்கு கழுத்து பீஸ் ரவுண்டு பீஸ் வச்சு பழகிட்டீங்க. கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டுறதுன்னு தெரிஞ்சிட்டீங்க, கழுத்து பீஸ் எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சிட்டீங்க, சுருக்கு எப்படி வைக்கிறது தெரிஞ்சிட்டீங்க, மேல் பாடி எப்படி கட்டிங் போடுறதுன்னு தெரிஞ்சிட்டீங்க, இந்த பாவடையோட மெத்தேடு தெரிஞ்சிட்டீங்க. பாரு, இதுதான் ஜிமிஸ். ஓகேங்களா? இந்த மெத்தேடு தான் உங்களுக்கு பட்டு பாவாடை. இதுல ஹேண்ட் வரும். நீங்க பிளவுஸ் கத்துட்டீங்கன்னா அந்த ஹேண்டையே எடுத்து இதே மெத்தட்ல தைச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார்முலாலாம் ஒண்ணுதான். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம தான் இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எல்லா விஷயத்தையும். இப்போ நீங்க இதை கத்துட்டீங்களா என்ன ஏதுன்னு நீங்க கமெண்ட்ல கொடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேற ஒரு டாபிக்ல ஆர்வமும் வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.